ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜி ப்ரௌனி எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறதுக்காக நம்ம தேவையான பொருளை பார்த்துடலாம். அதுக்கு டார்க் சாக்லேட், பட்டர், கொக்கோ பவுடர், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், மைதா, முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் டார்க் சாக்லேட் 180 கிராம் நான் சேர்த்துட்டு, அதோட பட்டரை 80 கிராம் சேர்த்து நான் ஓடிஜியில் மில்க் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் நம்ம மில்க் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாக்லேட் கட்டி இல்லாமல் நல்லா மில்க் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆன அப்புறமா நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம இதை ஆற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்து அதில் 2 முட்டையை சேர்த்துட்டு, ஒயிட் சுகர் 100 கிராமும் ப்ரௌன் சுகர் 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த 2 சுகரையும் நல்லா பவுட்ரு பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக அது சுகர் கரைஞ்சி வரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீக் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் நம்ம பீக் பண்ணால் போதும். சுகர் நல்லா கரைஞ்ச அப்புறமா நம்ம மில்க் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டும் பட்டரும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்க்கும் போது நல்லா சாக்லேட் நல்லா ஆறி இருக்கணும், சூடாக சேர்க்கக்கூடாது. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைதா 60 கிராம், கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சளிச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த டென்னில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த டென்னில் பட்டர் பேப்பரை சேர்த்துட்டு நம்ம பேட்டர் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறமா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் மேலே மில்க் சாக்லேட் பீஸில் நான் மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்த அப்புறமா நம்ம ஓடிஜியை 180 டிகிரிக்கு பேக் மோடில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பேக் ஆகிடுச்சு. இது நம்ம சூடாக இருக்கும்போது டென்னை விட்டு வெளியே எடுக்கக்கூடாது. ஆடினப்புறமா நம்ம டென்னை விட்டு வெளியே எடுத்து நம்ம பீஸ் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.